திருமந்திர ஞான அமுதம். நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தார்களே. திருமூலர் கூறும் நிலையாமை தத்துவம். குரு மாணவி உரையாடல் வடிவில். ஆசிரமத்திற்கு செல்லும் வழியில் ஓர் இறுதி ஊர்வலத்தை பார்த்த மாணவி ஆழ்ந்த சிந்தனை வயப்பட்டவளாய் தன் குருவை சந்திக்கிறாள். குருவே, வணங்குகிறேன். சற்று முன் ஆசிரமத்திற்கு வரும் பாதையில் ஒரு சாவு ஊர்வலத்தை பார்த்தேன். ஊரே கூடி அழுது கொண்டிருந்தது. ஆனால் அந்த உடலை சுடுகாட்டின் வைத்துவிட்டு திரும்பிய சிலர் ஆற்றங்கரையில் குளித்து கொண்டே நேற்றைய திரைப்படம் பற்றியும் அரசியலை பற்றியும் சிரித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். எனக்கு ஒரு விதமான அதிர்ச்சியாக இருந்தது. ஒரு மனிதனின் இறப்பு இவ்வளவு சீக்கிரம் மறக்கப்பட்டு விடுமா? இந்த சம்பவத்தை பார்த்ததும் திருமூலரின் ஒரு பாட்டுதான் என் நினைவுக்கு வந்தது. ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணமென்று பேரிட்டு சூரையங்காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தார்களே. குருவே, இந்த பாட்டை படிக்கும்போதே நெஞ்சில் பகீரெங்கிறது. மனித வாழ்க்கை இவ்வளவுதானா? இந்த பாடலை எனக்கு வரிக்கு வரி விளக்குங்களேன். ஆசிர்வாதம் காக்கை பாடினி. நீ பார்த்த அந்த முரண்பாடுதான் மனித குலத்தின் மிகப்பெரிய சோகம். அதனால்தான் திருமூலர் ஒரு திரைப்படக் காட்சியை கண்முன் காட்டுவது போல இந்த 4 வரிகளில் வாழ்க்கையின் யதார்த்த நிலையைக் காட்டி மனிதனின் அகந்தையை சுக்குநூறாக உடைக்கிறார். திருமூலரின் திருமந்திரம் சாத்திரநூல் மட்டுமல்ல, அது ஓர் உளவியல் கருவூலம், தத்துவப் பெட்டகம். வா, ஒரு மனிதன் இறந்தவுடன் அவனுக்கு நடக்கும் அந்த 4 சடங்குகளை திருமூலர் எப்படி தத்துவமாக மாற்றுகிறார் என்று ஒவ்வொரு வார்த்தையாக பார்ப்போம். முதல் வரியே அந்த இறுதி ஊர்வலத்தின் சத்தத்தை கண்முன் நிறுத்துகிறது குருவே. ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு. ஆமாம், ஒருவன் பிறக்கும்போது அவன் மட்டும் அழுகிறான், ஊரார் சிரிக்கிறார்கள். இறக்கும்போது அவன் அமைதியாக இருக்கிறான், ஊரார் அழுகிறார்கள். ஊரெல்லாம் கூடி அவன் வாழ்ந்த காலத்தில் அவனை மதித்தவர்கள், எதிர்த்தவர்கள், உறவினர்கள் என ஊரே கூடுகிறது. ஒலிக்க அழுதிட்டு, மிகவும் சத்தமாக ஒலிக்க ஒப்பாரி வைத்து அழுகிறார்கள். ஆனால் காக்கை பாடினி, அப்படி அழுபவர்கள் அனைவரும் இறந்தவன் மீது கொண்ட உண்மையான அன்பின் காரணமாகவா அழுகிறார்கள்? இல்லை, இவன் போய்விட்டானே, இனி என் கதி என்ன என்று தங்களின் சொந்த சுயநலத்திற்காக சிலர் அழுகிறார்கள். சிலர் இவன் நம் சொந்தக்காரனாயிற்றே என்று ஒப்புக்காக வந்து ஒப்பாரி வைக்கிறார்கள். சிலர் நமக்கு தடையாக இருந்தவன் ஒழிந்தான் என்று உள்ளுக்குள் பூரிப்புடன் போலியாக அழுகிறார்கள். இப்படி போலியாக அழுவதைப் பற்றி ஸ்ரீ ராமகிருஷ்ணர் ஒரு கதை சொல்லியிருக்கிறார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்ன கதையா? சொல்லுங்கள் குருவே, கேட்க ஆர்வமாக இருக்கிறேன். என் மனைவி என் மீது அளவு கடந்த பாசம் வைத்திருக்கிறாள். எனவே என்னால் அவளை விட்டுவிட்டு சந்நியாசம் மேற்கொள்ள முடியாது என்று ஒரு சீடன் தன் குருவிடம் சொன்னான். உன் மனைவியின் பாசம் எப்படிப்பட்டது என்று உனக்கு உணர்த்துகிறேன் என்று கூறிய குரு அவனுக்கு ஏதோ ஒரு ஹட்டயோக பயிற்சியை சொல்லிக் கொடுத்தார். ஒரு நாள் இந்த சிஷ்யனுடைய வீட்டில் அமளிகுமளியும் அழுகை குரலும் கேட்டன. அண்டை அயலார்கள் வந்து பார்க்க ஹட்டயோகம் பயின்ற இந்த சிஷ்யன் அசைவற்று ஓர் அறையில் உட்கார்ந்திருப்பதைக் கண்டனர். அவனது அவயவங்கள் கோணிப்போன நிலைமையில் இருந்தன. அவனுக்கு உயிர் போய்விட்டது என்று எல்லோரும் நினைத்தனர். அவனுடைய மனைவி, பிராணநாதா, ஐயோ, நீர் எங்களையெல்லாம் கைவிட்டுவிட்டு எங்கே போய்விட்டீர்? இப்படிப்பட்ட துக்கம் எங்களுக்கு வருமென்று நாங்கள் நினைக்கவும் இல்லையே என்று அழுது அரற்றி ஒப்பாரி வைக்கத் தொடங்கினாள். அவள் அழுவதை பார்த்தவர்கள், கணவன் மீது இவள் இவ்வளவு பாசம் வைத்திருக்கிறாளே என்று வியந்தனர். இதன் மத்தியில் உறவினர்கள் பிணத்தை தகனம் செய்ய எடுத்துப் போவதற்காக ஒரு பாடையை கட்டிக் கொணர்ந்தனர். அப்போது ஒரு சங்கடம் உண்டாயிற்று. ஹடயோகியின் சரீரம் கோணலான நிலைமையில் இருந்தபடியால் வாசற்படி வழியாக அதை வெளியே எடுக்க முடியவில்லை. உடனே ஒருவன் கோடரியை கொண்டு வந்து நிலைப்படியை இடிக்கத் தொடங்கினான். அதுவரையில் தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்த ஹடயோகியின் மனைவி கோடரி சத்தத்தை கேட்டதும் ஓடி வந்து, சங்கதி என்ன என்று கேட்டாள்.
அவளுடைய கணவனின் உடல் வாசற்படி வழியாக வருவதற்கில்லாதபடியால் நிலைப்படியை பெயர்க்க வேண்டியிருப்பதாக ஒருவன் பதில் சொன்னான். அவளோ, கூடாது கூடாது, இடிக்காதேயுங்கள். நிலைப்படியை இப்போது இடித்துவிட்டால் அதை மறுபடியும் பழுது பார்க்க செலவு செய்ய வேண்டியிருக்கும். என் கணவனுக்கு நேர வேண்டியது நேர்ந்துவிட்டது. வேண்டுமானால் பிணத்தின் கைகால்களை வெட்டி வெளியே கொண்டு செல்லுங்கள் என்றாள். தன் மனைவி கூறிய இவ்வார்த்தைகளை ஹடயோக நிலையில் இருந்தபடியே கேட்டுக்கொண்டிருந்த சீடன் அந்த அசைவற்ற யோக நிலையை உடனே கலைத்துவிட்டு எழுந்து நின்றான். துஷ்டை, எனது கைகால்களை வெட்ட வேண்டுமென்றா சொன்னாய் என்று கூவிக்கொண்டு வீடு வாசல்களை துறந்துவிட்டு குருவுடன் கூட புறப்பட்டு போய்விட்டான். கதை வேடிக்கையாக இருந்தாலும் யதார்த்த நிலை பெரும்பாலும் இதுவாகத்தான் இருக்கிறது. சரி குருவே, ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு என்ற முதல் வரியை முற்றாக புரிந்து கொண்டேன். அடுத்த இரண்டாவது வரிதான் குருவே என்னை மிகவும் சிந்திக்க வைத்தது. பேரினை நீக்கி பிணம் என்று பேரிட்டு. அடையாளமே அழிந்து விடுகிறதே. ஆம் காக்கை பாடினி, மரணம் உடலின் அடையாளங்கள் எல்லாவற்றையும் துடைத்தழித்து விடுகிறது. நான் சமூகத்தில் ஒரு பெரிய மனிதன், விஐபி, நான் ஒரு தலைமை அதிகாரி, நான் கோடீஸ்வரன் என்றெல்லாம் தன்னைப் பற்றி மனிதன் பெருமைப்பட்டுக் கொள்கிறான். தன் பெயருக்கு முன்னாலும் பின்னாலும் பட்டங்களை போட்டுக் கொள்கிறான். தன் பெயர் என்ற அகந்தையை சுமந்து கொண்டே அலைகிறான். ஆனால் உயிர் பிரிந்த அடுத்த வினாடி என்ன நடக்கிறது? பேரினை நீக்கி அவனுடைய ஆயுட்கால பெயரையும் அடையாளத்தையும் சமுதாயம் இரக்கமே இல்லாமல் பிடுங்கிவிடுகிறது. பிணம் என்று பேரிட்டு ஒருவருக்கு வல்லவராய ராஜசிம்ம மார்த்தாண்ட பூபதி என்று கம்பீரமான பெயர் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். இறந்த பிறகு வல்லவராய ராஜசிம்மனை குளிப்பாட்டுங்கள் என்று சொல்ல மாட்டார்கள். பிணத்தை குளிப்பாட்டுங்கள், பிணத்தை தூக்குங்கள் என்றுதான் சொல்வார்கள். தேசத்தின் அதிபராக பெருமிதத்தோடு இருந்தவர் மாண்டுவிட்டாலும் அவருக்கும் இதே கதிதான். இவ்வளவு நாள் அவர் கட்டிக்காத்த அந்த பதவி, பட்டப்பெயர், கௌரவப் பெயர் எல்லாம் ஒரு நொடியில் பிணம் என்ற மூன்றெழுத்துச் சொல்லுக்குள் சுருங்கிவிடுகின்றன. உயிர் இருக்கும் வரைதான் மரியாதை. உயிர் போனவுடன் கட்டிய மனைவியே அந்த உடலோடு தனியாக அறையில் இருக்க பயப்படுவாள். இதுதான் உடம்பின் யோக்கியதை. ஆஹா, பிணம் என்ற ஒற்றை சொல்லில் இத்தனை பெரிய அகந்தை ஒடுக்கமா? அடுத்தவனை எங்கே கொண்டு செல்கிறார்கள்? சூரையங்காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு. இதில் சூரை என்றால் என்ன குருவே? சூரை என்பது காடுகளில் வளரக்கூடிய ஒரு வகையான முட்செடி. சூரையங்காட்டிடை கொடிய முட்செடிகள் முளைத்திருக்கும் சுடுகாட்டினில் கொண்டு போய் சுட்டிட்டு, தூக்கிச் சென்று நெருப்பிலிட்டு எரித்துவிட்டு. இதன் முரண்பாட்டை நீ கவனிக்க வேண்டும். உயிரோடு இருக்கும்போது அந்த மனிதன் பட்டுமெத்தையில் தூங்கினான், குளிரூட்டப்பட்ட அறையில் வசித்தான், கொசுகடித்தால் கூட தாங்க மாட்டான். அப்படி பொத்தி பொத்தி வளர்த்த உடம்பை எங்கே கொண்டு போய் போடுகிறார்கள்? யாரும் செல்லப் பயப்படுகிற முட்கள் நிறைந்த சுடுகாட்டில் தூக்கிப் போட்டு ஈவிரக்கமே இல்லாமல் நெருப்பை வைத்து கொளுத்துகிறார்கள். உடம்பை அலங்காரம் செய்வதற்கு மனிதன் தன் வாழ்நாளில் எவ்வளவு நேரம் செலவழிக்கிறான். ஆனால் அந்த உடம்பின் முடிவு ஒருபிடி சாம்பல்தான் என்பதை முட்செடி நிறைந்த சுடுகாடு உணர்த்துகிறது. ஆசானே, இந்த வரியில் எனக்கு ஒரு சொல்லிலக்கண சந்தேகம். சூரை என்றால் முட்செடி என்று கூறினீர்கள். அதன் பின் காடு என்ற சொல் வருகிறது. சூரை கூட்டல் காடு, சூரை காடு என்றுதானே வரவேண்டும். ஆனால் சூரையம் காடு என்று வந்திருக்கிறதே, ஏன்? சில சொற்புணர்ச்சிகளில் இரண்டு சொற்களுக்கு இடையே அம் என்ற சாரியை வரும். உள் கூட்டல் கை, உள்ளங்கை என்று வருவது போல. குளம் கூட்டல் கரை, குளத்தங்கரை என்று ஆவது போல. சூரை கூட்டல் காடு, சூரையங்காடு என்று வந்திருக்கிறது. நெல்லிக்கனி என்பதை கூட நெல்லியங்கனி என்று இலக்கியங்களில் பயன்படுத்துவார்கள். ஓ, புரிந்து கொண்டேன் ஆசானே. கடைசியாக நான் என்று ஆற்றில் பார்த்த அந்த சம்பவத்தையே திருமூலர் பாடியிருக்கிறார். நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தார்களே, குளித்துவிட்டு எப்படி சட்டென்று மறந்து விடுகிறார்கள்? அதுதான் மனித மனத்தின் மாயை. நீரினில் மூழ்கி,
சுடுகாட்டிற்கு போய் வந்த தீட்டு கழிவதற்காக ஆற்றிலோ அல்லது குளத்திலோ குளிக்கிறார்கள். நினைப்பு ஒழிந்தார்களே. தண்ணீரில் மூழ்கி எழுந்ததும் சுடுகாட்டில் நடந்ததை மறந்துவிட்டு அல்லது இறந்தவனைப் பற்றிய நினைப்பையே விட்டுவிட்டு தங்கள் அன்றாட பிழைப்பை பார்க்கப் போய்விடுகிறார்கள். உடம்பின் அழுக்கை போக்க குளிக்கிறார்கள். ஆனால் திருமூலர் என்ன கேட்கிறார் தெரியுமா? உடம்பு தீட்டாகிவிட்டது என்று குளிக்கிறீர்களே, உங்கள் அறிவில் படிந்துள்ள அறியாமை என்ற தீட்டை கழுவ வேண்டாமா என்கிறார். குருவே, இறந்தவர்களை என்றென்றும் நினைத்து கொண்டே அழுது கொண்டே இருக்க முடியாதல்லவா? வாழ்க்கை தொடரத்தானே வேண்டும். பின் ஏன் நினைப்பொழிந்தார்களே என்று திருமூலர் வருத்தப்படுகிறார்? அருமையான கேள்வி. திருமூலர் இறந்தவனைப் பற்றி நினைக்கவில்லையே என்று வருத்தப்படவில்லை. தங்களுக்கும் ஒரு நாள் இந்த நிலைமைதான் வரும் என்பதை மறந்துவிட்டார்களே, நினைப்பொழிந்தார்களே என்றுதான் வருத்தப்படுகிறார். கடைசி அடியை அப்படி இன்னொரு விதமாக பொருள் தரும்படியாக திருமூலர் அமைத்திருக்கிறார். ஒருவன் செத்து பிணமாக பாடையில் போவதை மனிதர்கள் கண்ணால் பார்க்கிறார்கள். அடடா, நேற்றைக்கு நம்மோடு சிரித்து பேசினானே, இன்று சாம்பலாகிவிட்டானே, இதேபோல நாளைக்கு நாமும் பிணம் என்ற பெயரை வாங்கி இந்த முட்செடி காட்டில் வந்து வேகப் போகிறோமே, இந்த ஷரீரம் நிலைக்காது, செல்வம் நிலைக்காது, வாழ்வு நிலைக்காது என்ற நிலையாமை உணர்வு அவர்களுக்கு வந்திருக்க வேண்டும். வரத்தான் செய்கிறது. ஆனால் அந்த நினைப்பு நீடிப்பதில்லை, மறந்துவிடுகிறார்கள். இதைத்தான் மயான வைராகியம் என்று பெரியவர்கள் சொல்வார்கள். மயான வைராகியமா? அது என்ன குருவே? வைராகியம் என்றால் பற்றற்ற தன்மை என்று பொருள். மனிதர்களுக்கு தற்காலிகமாக 3 வகையான வைராகியங்கள், அதாவது பற்றற்ற நிலை வரும். 1. பிரசவ வைராகியம். பிரசவ வலியின் போது ஒரு தாய், அப்பாடா, இந்த வலியே வேண்டாம், இனி குழந்தையே வேண்டாம் என்று நினைப்பாள். ஆனால் அடுத்த வருடமே இன்னொரு பிள்ளையை பெற்றெடுப்பாள். இது அந்த காலத்து பெண்களின் நிலையை வைத்து சொல்லப்பட்டது. 2. புராண வைராகியம். கோவிலில் ஒரு உபன்யாசகர் புராண சொற்பொழிவு சொல்வதை கேட்கும்போது, ஆஹா, நாம் இனி எந்த சொத்து சுகத்திற்கும் ஆசைப்படக்கூடாது, தர்மப்படியே வாழ வேண்டும் என்று பலருக்கும் தோன்றும். ஆனால் கோவில் வாசலில் வந்து செருப்பை போடும்போதே அந்த வைராகியம் போய்விடும். 3. மயான வைராகியம். இதுதான் நீ இன்று ஆற்றங்கரையில் பார்த்தது. மயானத்தில், அதாவது சுடுகாட்டில் பிணம் எரிவதை பார்க்கும்போது, இவ்வளவுதான் மனித வாழ்க்கை, காசு, பணம், அகங்காரம் எல்லாம் ஒரு நாள் சாம்பல் தானே என்று ஒரு மாபெரும் தத்துவஞானி போல மனித மனம் சிந்திக்கத் தொடங்கும். உலகத்தின் மீது ஒரு பெரும் பற்றின்மை வரும். ஆனால் காக்கைபாடினி, திருமூலர் என்ன சொல்கிறார் கவனி. நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தார்களே. அந்த மயான வைராகியம் எவ்வளவு நேரம் நீடிக்கிறது தெரியுமா? அந்த சுடுகாட்டை விட்டு வெளியேறி ஆற்றில் மூழ்கி எழும்புவதற்கு சில நிமிடங்கள் ஆகுமல்லவா? அவ்வளவு நேரம்தான் அந்த வைராகியம் நீடிக்கிறது. அட கடவுளே, அந்த பற்றின்மை அவ்வளவு சீக்கிரம் காணாமல் போய்விடுமா? ஆமாம். உடம்பில் பட்ட சுடுகாட்டு தீட்டை கழிப்பதற்காக தண்ணீரில் மூழ்குகிறார்கள். ஆனால் அவர்கள் உடம்பின் அழுக்கை மட்டும் கழுவவில்லை. அவர்களுக்குள் தற்காலிகமாக வந்த அந்த ஞானோதயத்தையும் மயான வைராகியத்தையும் சேர்த்து ஆற்றில் கழுவிவிட்டு மீண்டும் பழையபடி அகங்காரத்தோடு கரைக்கு வந்து விடுகிறார்கள். கரைக்கு வந்த அடுத்த நிமிடமே இறந்தவனின் சொத்தை எப்படி பிரிப்பது என்ற கணக்கு ஆரம்பமாகிவிடும். ஆஹா, எவ்வளவு பெரிய உண்மை குருவே! மயான வைராகியம் என்பது தண்ணீரில் எழுதிய எழுத்து போல உடனே அழிந்து விடுகிறது. நிரந்தரமான வைராகியம் வராததால்தான் திருமூலர் நினைப்பொழிந்தார்களே என்று வருத்தப்படுகிறார். சரிதானே? மிக சரி. சுடுகாட்டில் தனக்கு வரும் அந்த மயான வைராகியத்தை ஆற்றில் குளித்த பிறகும் அடுத்த நாள் அலுவலகம் செல்லும் போதும் ஆண்டுகள் பல ஆன பின்னும் எவன் ஒருவன் தன் நெஞ்சில் அணையாமல் தக்க வைத்துக் கொள்கிறானோ அவனே உண்மையான ஞான பக்குவம் பெற்றவன். மற்றவர்கள் வெறும் வேடிக்கை பார்ப்பவர்கள். அந்த மயான வைராகியம் என்ற நெருப்பை நிரந்தரமாக்கிக் கொள்ளாததால்தான் மனிதன் திரும்பத் திரும்ப மாயையில் விழுகிறான். இதனால்தான் இந்த தற்காலிக வைராகியத்தை நினைப்பு ஒழிந்தார்களே என்று திருமூலர் சாடுகிறார். மனிதர்களின் இந்த இயல்பை பற்றி மகாபாரதத்தில் கூட ஏதோ ஒரு இடத்தில் சொல்லியிருப்பதாக நினைவு வருகிறது குருவே. ஆமாம், மகாபாரதத்தில் வரும் யக்ஷ பிரஷ்னம் பகுதி அது. தர்மரிடம் யக்ஷன் ஒரு கேள்வி கேட்டான். இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஆச்சரியம் எது?
அதற்கு தருமர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? தினமும் எத்தனையோ பேர் இறந்து யமலோகம் போவதை மனிதர்கள் தங்கள் கண்ணால் பார்க்கிறார்கள். ஆனாலும் உயிரோடு இருப்பவர்கள் நாம் மட்டும் நிரந்தரமாக இந்த பூமியில் இருப்போம், நமக்கு மரணமே வராது என்பது போன்ற மனநிலையில் ஆட்டம் போடுகிறார்களே, இதைவிட பெரிய ஆச்சரியம் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை என்றார். தருமர் சொன்ன அந்த பதிலில் திருமூலரின் நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தார்களே என்ற வாக்கியத்தின் கருத்துதான் அடங்கியிருக்கிறது. குருவே, இந்த பாடலை கேட்டதும் எனக்கு ஒரு புறம் பயமும் மறுபுறம் வாழ்க்கையின் மீது ஒரு பெரிய தெளிவும் பிறக்கிறது. அகந்தை அழிந்து பிணம் என்ற பெயர் வரும், பட்டு மெத்தை மாறி சூறைக்காடு வரும். யாரும் நம்மை நினைவு வைத்திருக்கப் போவதில்லை. ஊராரோ நீரில் மூழ்கி உடனடியாக மறந்து போவார்கள். நெருங்கிய உறவினர்கள் வேண்டுமானால் சில நாட்களோ சில மாதங்களோ நினைத்து கொண்டிருந்து பிறகு மறந்து போவார்கள். இறந்து போனவனை மறப்பது மட்டுமல்லாமல் தங்களுக்கும் இறப்பு உண்டு என்பதையும் மறந்தவர்களாய் ஆணவ ஆட்டமாட ஆரம்பித்து விடுவார்கள். இந்த நிலையாமை தத்துவத்தை நினைத்தாலே ஆணவம் அடங்கிவிடுகிறதே. காக்கை பாடினி, ஆணவம் அடங்கிவிடுகிறது என்று நீ சொல்வது சரி. அச்சம் பிறக்கிறது என்று சொல்வது சரியல்ல. திருமூலர் இந்த பாடலை எழுதியது உன்னை பயமுறுத்துவதற்காக அல்ல, உன்னை விழிப்படைய செய்வதற்காக. என்றாவது ஒரு நாள் சாகப் போகிறோம், அதனால் சும்மா சோகமாக இருப்போம் என்று நினைப்பது சரியல்ல. என்றாவது ஒரு நாள் பிணமாகப் போகிறோம், அதனால் இன்று உயிரோடு இருக்கும்போதே யார் மீதும் கோபப்படாமல் அகங்காரம் இல்லாமல் அன்போடு வாழ்ந்து ஆத்ம ஞானத்தை அடைந்து விடுவோம் என்று நினைப்பதுதான் சரியானது. சுடுகாடு என்பது பயமுறுத்துவது அல்ல, வாழ்க்கையின் உண்மையை உணர்த்தி நம்மை தெளிவுறுத்துவது. மிக்க நன்றி குருவே. ஊரார் நினைப்பை ஒழிப்பது பற்றி கூறும் திருமூலரின் இந்த பாடல் என் வாழ்நாள் முழுவதும் நிலையாமையை நினைவூட்டிக் கொண்டே இருக்கும். சவம் என்ற பெயர் வருவதற்கு முன் சிவம் என்ற நிலையை அடைய முயற்சி செய்வேன். இறுதியாக அந்த பாடலை ஒரு முறை சொல்லி அதற்கான பொழிப்புரையையும் சொல்கிறேன். சரிதானா என்று பாருங்கள். ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணமென்று பேரிட்டு சூறையங்காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தார்களே. இறந்த பின் இறந்த உடலிடத்து தொடர்புடையவர்களான ஊராரெல்லாம் ஒன்று கூடி பேரோசை உண்டாகும்படி அழுது உயிரோடு இருந்தபோது இருந்த பெயரை நீக்கி பிணம் என்னும் பெயரை சூட்டி சூறை என்னும் முச்செடி முளைத்திருக்கும் சுடுகாட்டில் எடுத்துச் சென்று சுட்டெரித்து பிறகு தீட்டு ஒழிய நீரில் குளித்து இவ்வண்ணம் ஒருவர் இருந்தார் என்ற நினைப்பையும் நீங்கினார்கள். தங்களுக்கும் ஒரு நாள் இந்த நிலைதான் என்ற நினைப்பையும் நீங்கினார்கள். இவ்வளவே இவர்கள் நிலை. அருமை மகளே, மரணத்தை வெல்லும் மார்க்கம் அந்த சிவத்தின் திருவடிகளில் மட்டுமே உள்ளது. அந்த ஞானத்தை நோக்கி உன் பயணம் தொடரட்டும். சிவாய நம. குரு மாணவி குரல்கள். செயற்கை நுண்ணறிவு. ஆக்கம் கவிஞர் பத்மதேவன்.